வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்லாம் சொல்றதை தாண்டி வாய்ஸ் ஆக்டர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். ஏன்னா மைக்கு முன்னாடி அந்த தினூண்டு ஒரு ரூம்குள்ள நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப். ஏன்னா ஒரு பெரிய பிளேன்ல வெளியில நம்ம நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் ஒரு சின்ன இதுல அந்த எமோஷன் கொண்டு வரணும், வெறும் வாய்ஸ்லயே நடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? அழுகே வராத இடத்துல அழுகணும், கோவம் வராத இடத்துல கோவம் வரணும். எப்படி அது மேனேஜ் பண்ணுவீங்க? என்னோட பதில நீங்க ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து நானும் அதை ஏத்துக்கிறது இல்ல. வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இல்ல, யாருமே வந்து வாய்ஸ் ஆக்டர் தான். இப்ப நீங்க சொன்னது எல்லாமே அதுக்குள்ள நடக்குது இல்லையா? இப்போ ஒருத்தர் ஓடுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பரந்த வெளி இருக்கும், அதுல அவர் ஓடிடலாம். பட் ஆனா ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு வாய்ஸ் ஆக்டருக்கு வந்துட்டு அந்த அந்த 4 செவுத்துக்குள்ள உட்கார்ந்து அந்த சின்ன ரூம்குள்ள வந்துட்டு அதே எஃபெக்ட குடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. ஒருத்தர் அழறாருன்னா அதே மாதிரி அழுதே ஆகணும். ஒரு ஆக்டர் ஒரு 50% பண்ணியிருக்கிறாருன்னா அந்த மீதி 50% இவரு குடுத்தாகணும். அது வந்து என்ன சொல்றது? அது வந்து ஒரு சூட்சமம், அது ஒரு கணக்கு. அவர் ஒரு 50 இவர் ஒரு 50 குடுத்தா தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். அப்ப அதனால இப்ப நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாமே ஒரு வாய்ஸ் ஆக்டரா பண்றாரு. நம்ம பண்ணித்தானே ஆகணும் இல்லையா? காசு குடுத்து நம்ம உள்ள உட்கார்ந்த காசு குடுக்குறாங்க, பணம் குடுக்குறாங்க. அதை தாண்டி நாம எவ்வளவு தூரம் அட்மையர் ஆகி நம்ம அந்த வேலையை செய்யறோங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆப்வியஸ்லி அது அப்படிதான். வாய்ஸ் ஆக்டிங்கிறதே அப்படிதான். அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, சினிமால இருக்கிற ஒரு ஆளு இல்லைன்னா வந்து நடிகனா இருக்கிறவங்களுக்கு கூட வந்து சம்பளம் இருக்கும். பட் ஆனா டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் என்ன சம்பளம் இருக்க போகுது? அவங்கள எதுக்கு நீங்க வந்து கல்யாணம் பண்றீங்க? இல்ல அவங்களோட என்ன லைஃப் இருக்கு? இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் வந்து தவிடுபடி ஆக்குற மாதிரியான ஒரு லைஃப் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி பேசினவங்களுக்கு எல்லாம் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சாதிச்ச ஒரு ஃபீல் இருக்கு. வாழ்ந்துடலாமே. நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க.